நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். சந்துக்கடைகள் இல்லாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சந்துக்கடைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். என்னன்னா, பெட்டி கடை மாரி, டீ கடை மாரி, மளிகை கடை மாரி அந்த இடங்கள்ல குவார்ட்டர், பீரு மற்ற இருக்கக்கூடிய மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடியது சட்டவிரோதமாக. நீங்க போய் கொக்கோ கோலா, பெப்சிக்காக ஃப்ரிட்ஜ் குடுக்குறாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி நீங்க பார்த்துருப்பீங்க. கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அது உள்ள வச்சிருப்பாங்க. நெறைய அந்த பாட்டில்கள், அந்த டின்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு அதில பீர் இருக்கு. சில் பீர் கிடைக்கும். எங்க? சந்து கடைகள்ல. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் 24 மணி நேரமும் அந்த கடையில நம்மளால பொருள் வாங்க முடியும். அதாவது அதுக்கு பேரு சரக்க அத வாங்க முடியும். இல்லன்னு மறுக்க முடியுமா? கடை மூடி இருக்கும். அதற்கான பக்கத்தில இருக்கக்கூடிய பார் நடத்துறது திமுக நடத்தும். அந்த பார்ல எந்த நேரத்தில் சென்றாலும் பொருட்கள் கிடைக்கும். அத எல்லாத்தையும் இரவு முழுக்க வித்துருவாங்க. டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி, அவங்க பாவப்பட்ட ஜென்மம் தமிழ்நாட்டில ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, நான் டாஸ்மாக் ஊழியர்கள தான் சொல்லுவேன். 15,000 சம்பளத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தன மணி நேரம்? எவ்வளோ பெரிய வேலை? 100 கைகள் அந்த சின்ன கவுண்டருக்குள்ள வரும். அத்தனை பேரையும் சமாளிக்கணும். ஆனா சாதாரண கைகள் இல்ல. அது ஆல்கஹால் என்ற இது போதைப்பொருள் உள்ள போன கை. அவ்வளதையும் சமாளிச்சு அந்த உள்ள நின்று பண்ணோம். அவங்க சட்டவிரோதமாக இரவில் விற்கப்பட்ட அந்த மதுபானங்கள் எத்தனை என்னவோ அத வந்து கம்ப்யூட்டர்ல காலையில பில்லு போட்டாகணும். இது நடக்குதா இல்லையா? இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இன்னைக்கு வந்து 50,000 கோடி வருவாய் ஈட்டக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம், அந்த அரசு ஊழியர்கள் இன்னைக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. தொகுப்பு ஊதியத்தில 12,000, 18,000 சம்பளத்தில் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்காங்க. எல்லோருக்குமே அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கிறது, யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறது. ஏன்னா காலையிலேருந்து உள்ளேயே இருக்கணும். இன்னைக்கு எடுத்துக்கங்க, டாஸ்மாக் ஊழியரில் ஒருவர் இறப்பார். அவங்க வயசுலாம் 50, 54 கடந்துட்டாங்க. இன்று வரை அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது வழங்கப்படவில்லை.